அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம இந்த விடல நீட் பிராக்டிஸ் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ். நீங்க வந்து நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீட் வந்து பிராக்டிஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குடுக்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா? வீக்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் பிரைவேட் ஸ்கூல் நீட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன ஆட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா, இதில போத் தமிழ் மீடியம் பிளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. அதில 2 மீடியத்துக்கான கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 25 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏன்னா, நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த சிலபஸ்க்கு ஏத்த மாரி பார்த்துருங்க. இது இப்ப மட்டும் இல்ல, வீக்லி கன்டினியூவா நமக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட்டடா வேணும் அப்படின்னா, நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நெறைய பேர் வந்து நீட்டுக்கான வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதற்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா, யூனிட் அண்ட் மெஷர்மென்ட் சரிங்களா? அத படிச்சுருங்க. அதுக்கடுத்து டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், அட்டாமிக் பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ் இது வந்து பிசிக்ஸ்க்கான சிலபஸ். கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலார் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கடுத்து பாட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸானமி, சிஸ்டமேட்டிக், 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இது வந்து 11th வரும். பிளான்ட் கிங்டம், ஆல்கே, பிரேஃபைட், எடோஃபைட், ஜிம்னோஸ்பம் சரிங்களா? அந்த கண்டென்ட் படிச்சிங்கன்னா 11th இருக்கும். வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, அனாட்டமி ஆஃப் சிஸ்டம் ஸ்டெம், ரூட், லீஃப் இது எல்லாமே 11th இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு 11th இருக்கும். அனிமல் டிஷ்யூ, பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷனு, பாடி ஃப்ளூயிட் அண்டு சர்க்குலேஷன் சரிங்களா? இது எல்லாமே 11th இருக்கக்கூடிய கண்டென்ட் சரிங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 11th புக்கில் பாட்னிக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸானமி, சிஸ்டமேட்டிக், 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸானமி, சிஸ்டமேட்டிக் பார்த்தீங்கன்னா 5வது லெசனில் இருக்கும். பிளான்ட் கிங்டம், ஆல்கே, பிரேஃபைட், எடோஃபைட், ஜிம்னோஸ்பம் ஃபர்ஸ்ட் 2 லெசனும் அதுதான் வரும். வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி தேர்ட் லெசனு, அனாட்டமி ஆஃப் ஸ்டெம், ரூட், லீஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா 9th லெசனில் நமக்கு வந்து இருக்கும் சரிங்களா? அந்த கண்டென்ட் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அதே போல் டைவர்சிட்டி லிவிங்கோட ஃபர்ஸ்ட் லெசனில் வரும். அனிமல் டிஷ்யூ வந்து தேர்ட் லெசன் நினைக்கிறேன் சுவாலஜியில். பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன் வந்து 6th லெசன் இந்த மாதிரி இருக்கும். சுவாசித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வர பாருங்க. அதுக்கடுத்து உடற் திரவங்கள் அந்த இது எல்லாமே இருக்குது சரிங்களா? சுற்றோட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லெசன்ஸ் வந்து பார்த்துருங்க. இதுக்கான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா? இதில் கிட்டத்தட்ட 100 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். இதற்கான கீ ஆன்சர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் இந்த கண்டென்ட் எல்லாமே படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். கீ ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அந்த கீ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா கொஷனுக்கும் கீ ஆன்சர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் சீரியஸ் கிட்டத்தட்ட 20 டெஸ்ட் வந்து நடந்திருக்கு. அந்த கொஷின்ஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் செக் பண்ணி பாருங்கள். நான் அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட கொஷின்ஸும் நான் பிடிஎஃபாக தரேன் சரிங்களா? கெமிஸ்ட்ரியில் 25 கொஷின், பாட்னியில் ஃபிசிக்ஸில் 25, அதுக்கடுத்து பாட்னி, சுவாலஜி இதில் எல்லாமே 25 கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா? இதில் கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது பயாலஜியில், பாட்னியில், சுவாலஜியில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.